ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பல பேர் மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இவங்க தான் அந்த கடையை எரிச்சாங்களா இல்லை இவங்க எரிச்சாங்களா அப்படின்ற மாதிரி. பட் கடைசியாக பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய அப்பா, அதாவது நம்ம மூணுடைய அந்த கோச் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அதை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லா சந்தேகமும் அவர் மேலே போயிடுது. எவிடன்ஸும் அவருக்கு எதிராக தான் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம மூணுக்கு வேறு ஒரு மெசேஜ் வருது. இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மூணு வந்து அந்த மெசேஜ் பண்ணாங்களா ஒருத்தங்க, இந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக ஒரு இடத்தையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் அந்த எவிடன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு, என்ன எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே நிறைய அடியாட்கள் இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. டேய் யாரா நீங்களா, குள்ளா போட்ட குரங்குமான்னு நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் என்ன வேணும்? எங்களுக்கு ஒன்றும் வேணாம், ஆல்ரெடி ஒன்று அடிக்க சொல்லி எங்களுக்கு பணம்லாம் கொடுத்துட்டாங்க, ஸோ நாங்கள் அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூணுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, நமக்கு ஆகாத பையன் தான் எவனோ ஒருத்தன் நம்மளை அடிக்கிறதுக்காக இப்படி அடியாளுங்கெல்லாம் காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுங்க எல்லாருமே சமாளிக்கணும்னு சொல்லி அவங்க மண்டைக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பஞ்சில் இவனுங்க வந்து விழுவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காப்ல. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே 2 பஞ்சில் விழுவானுங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் இவனுங்க வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சப்பையான ஆளுங்களாக தான் இருப்பானுங்க, அதனால ஒரு பஞ்சே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பக்கத்தில் வரும்போது எல்லாரும் மூஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சு தான், பட்டு பட்டு அடிக்கும் போது எல்லாரும் தொப்பு தொப்புன்னு விழுந்துடுறானுங்க. கடைசியில் இவங்க எல்லாருக்கும் ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டேய் உன்னை யார் இங்கே அனுப்புறது சொல்லுன்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறான் பாருங்க அவன் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் தெரிய வருது, நேற்று அந்த பொண்ணுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நம்ம மூணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருப்பான்ல. ஸோ அதனால அவனுக்கு நம்ம மூணு மேலே கோவம் வந்திருக்கு. அதான் அடிக்கிறதுக்கு அடியாளுங்கள்லாம் கூட்டு வந்திருக்கான். டே பைத்தியம், இதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து மோதணும்டா, இப்படி அடியாளுங்கள்லாம் வச்சு விளையாட்டு காட்டாது இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டே இவனை கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்லி அங்கே கடைசியாக ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அதாவது இந்த பையன் காசு கொடுத்து அடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண அடியாள், அவனே வந்து பிடிக்க சொல்கிறான். அவனும் வேறு வழி இல்லாமல் நம்ம மூணுக்கு பயந்துட்டு இவனை வந்து கட்டியாக பிடிச்சிக்கிறான். டேய் உனக்கு காசு கொடுத்தது நான்டா, நீ எனக்கு வேலை சரியா இல்லை அவனுக்கு வேலை சரியா அப்படின்னு சொல்லும்போது மன்னிச்சிருங்க பாஸ், அவன் மனுஷ மாதிரி அடிக்கிறான், என்னால் அவன்கிட்ட அடி வாங்க முடியாது, சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஜங்கு டேன் இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ வர வழியில் அங்கே ஒரு பொம்மை கடை இருக்கும். அந்த கடையை பார்த்துட்டு நம்ம ஜங் இறங்கி போயிட்டு அந்த டீரெக்ஸ் பொம்மை டைனோசர் இருக்குல்ல அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஃபோட்டோஸ்லாம் கூட காட்டுறாரு, இதே மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கடைக்காரரும் இல்லைப்பா அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல ஜங்கு உடனே முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார் எனக்காக அதை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, பொம்மை தானாயா, விடியா வேற ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ பாவம் நம்ம ஜங்கு அவருடைய பொண்ணுங்களுக்காக எந்த எல்லைக்கும் போவாரு அப்படின்றது நமக்கு இது மூலமா தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மூணு காட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் பாக்ஸிங்ல இருக்கும்போது அவன் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்த ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, பாக்ஸிங் ஃப்ரெண்டுன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அவன் தான் இதுக்கு முன்னாடி நம்ம மூணுக்கு வந்து கால் பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ மூணு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய கோச் வந்து என்கிட்ட காசு வாங்கினாரு, இப்போதான் எனக்கு தெரிய வந்திருக்கு அந்த காசை அவர் ஃபயர் இன்சூரன்ஸ்க்காக கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மேலே தான் ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். ஸோ எல்லாருமே சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவனுடைய கோச் தான் கண்டிப்பாக பணத்துக்காக இந்த தப்பை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவனுக்கும் தோண ஆரம்பிக்குது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஆளுங்க ஆஃபீஸில் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வேற தெரியாதனமா சைடு ஷெக்கியில் போட்டுறா. ஐயோ வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்க, என்ன வேஸ்ட்டாக போச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து சாப்பிடும்போது எல்லாரும் ஒரு மாதிரி அவளை அருவருப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணுற, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ அந்த அளவுக்கு அவனும் டெஸ்ட் இல்லை, நீங்கள் ஓவரா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம மூணு அவனுடைய கோச்சை பார்த்து தனியாக பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கே இப்போ சந்தேகம் வந்துருச்சு அவனுடைய கோச் மேலே. பட் இருந்தாலும் அதை வந்து அவன் வெளிப்படையாக இப்போ காட்டிக்கல அவர்கிட்ட, எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு போகிறான். அதுவும் இல்லாமல் இவருக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பான். அதை இவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பொண்ணுடைய மெடிக்கல் செலவுக்காக இந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கார்டை கொடுத்துருக்காரு. அதை பார்த்து அவரும் கொஞ்சம் எமோஷனலாக நம்ம மூணை பற்றி நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்து அந்த நைட்டே நம்ம மூணு ஹீரோவையும் போய் மீட் பண்ணுறான். அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுக்குறான். இது என்னது அப்படின்னு மாதிரி கேட்க, சார் அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸில் என்னுடைய கோச் இருக்கார்ல, அவர் ட்ரேடிங்லலாம் கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு போல, இந்த கிரிப்டோ அதெல்லாம் நிறைய பண்ணி கொஞ்சம் லாஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு போல, அதை அடைக்கிறதுக்காக இவர் பதிலுக்கு இன்னும் நிறைய இடத்துல கடன்லாம் வாங்கியிருக்காரு, இதுக்கான எவிடன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி அதை காட்டும்போது ஹீரோவும் அது எல்லாத்தையுமே பார்க்குறான். அவன் கொடுத்துட்டு அங்கேருந்து போகும்போது நான் ஸ்டார்டிங்கில் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், இந்த கேஸில் உங்களுடைய கோச் இருக்கிறதுனால அவருக்காக நீங்கள் எமோஷனலாக சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் உண்மையாக தான் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எவிடன்ஸை கூட நீங்கள் வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்களை காட்டும்போது ஜங் எப்பயும் போல அவனுடைய ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் அவனுடைய ஒய்ஃப் வேற வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, எங்க அந்த டீரெக்ஸ் டைனோசர் பொம்மை உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையா, நம்மளுடைய பொண்ணுங்க வேற கேட்டுகிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு இன்னைக்காவது அதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கில் தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சரி ஓகே, நம்ம இந்த டைமில் அப்படியே தப்பிச்சு போனோம்னா யாருக்குமே நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா குனிஞ்ச மணிக்கு அங்கேருந்து தப்பிச்சு
ஓடிடுறாரு. ஸோ வெளியே போயிட்டு அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அதான் அந்த டைனோசர் பொம்மையை வச்சிருக்கவன், அவனுக்காக ஒரு பார்க்கில் இவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. கடைசியில் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வரான் அந்த இடத்துக்கு. நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே தம்பி தம்பி உனக்காக தான்டா நான் இங்கே காத்துக்கிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு அந்த பொம்மையை மட்டும் கொடுத்துட்றா ப்ளீஸ்ரான்னு சொல்லி கெஞ்சி கேட்கும்போது, சார் நான் அன்றைக்கி அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இது என்னோட பொம்மை, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட முட்டி போட்டு, டே ப்ளீஸ்ரா என்கிட்ட குடுறா, என் பொண்ணுங்க அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சரி உங்களை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது, சரி நான் கொடுக்குறேன், பட் இருந்தாலும் அதை என்னால் ஈஸியாக உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் அந்த டைனோசர் மாதிரியே எனக்கு இங்கே ஆக்டிங்லாம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்ல, இவனும் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டைனோசர் மாதிரியே கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்து வந்துட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு நிஜமாவே ஒரு டைனோசர் தான் வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உண்மையாகவே வந்துட்டு இவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு, அதனால நம்ம இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கலாம்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா கொடுக்காம அங்கேருந்து போவானா. இவனும் ஃபாலோ பண்ணிட்டு டே இந்த மாதிரிலாம் பண்ணால் கொடுக்குறேன்னு சொன்னலடா, ஏன்டா இப்போ ஏமாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி எனக்காக நீங்கள் இன்னொரு ஃபேவரும் பண்ணணும், அதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ணுற கேம் ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த கேமில் எப்படியாவது நல்லபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எனக்கு அந்த பெரிய ரோபோட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே எல்லாம் என் தலையெழுத்து பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருக்கும், அதுலேயும் அந்த பொம்மை கண்ணை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எய்ம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷூட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து அந்த பையனும் ஆச்சரியப்பட்டுட்டான், பரவாயில்லையே பயங்கரமாக ஷூட் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் அந்த ரோபோட் பொம்மையும் பார்த்தீங்கன்னா அவன் வின் பண்ணி கொடுத்துட்றான். இந்த மாதிரி எல்லாமே பண்ணதுனால, சரி ஓகே அங்கிள் எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, அதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கொடுக்கும்போது, அதை வாங்கின உடனே இவனுக்கு செம்ம சந்தோஷம். உடனே அந்த பையனை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மறுபடியும் யாருக்குமே தெரியாமல் இந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் நீ எங்கே போன, இவ்வளோ நேரம் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை சும்மா ஒரு விஷயமா தான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்ல, எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கா, இதுக்கு மேலே அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் இருக்கான்ல, அவன் உடனே எழுந்து நின்றுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் குற்றவாளியாரன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, யாருடா யார் அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்கோட கேட்கும்போது, அவனும் அது வேற யாருமே இல்லை, அந்த ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சுல, அவளுடைய அம்மா கூட நம்ம வீட்டில் போய் பார்த்தோம், அவங்க உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டு இருக்கிறதா அந்த ஹஸ்பண்ட் சொன்னார்ல, அவங்க தான் இந்த இன்சிடென்ட்டே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. டேய் அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு எதிராகவே நிறைய எவிடன்ஸ் இருக்குடா நம்மகிட்ட, பட் இருந்தாலும் அவர் தான் குற்றவாளின்னு சொல்லி நம்மளாலையும் நிரூபிக்க முடியல, இந்த லட்சணத்தில் நீ அந்த பொண்ணுடைய அம்மாவை வந்து சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு எதிராக என்ன எவிடன்ஸ் இருக்கு, அது ஒன்றும் இல்லை, அவங்க தான் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கின கடன் எதையுமே தாங்க முடியாமல் அதை சரி பண்ணுறதுக்காக அவங்களே போயிட்டு பைத்தியக்காரத்தனமாக அந்த கடையை நெருப்பு வச்சிருக்காங்க, அந்த டைமில் உள்ள அவங்களுடைய பொண்ணு இருந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. டேய் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல, எப்படி அவங்க சொந்த பொண்ணையே வந்து அதுவும் இல்லாமல் அட்டாக்கும் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணுடைய மண்டையிலையும் அடிபட்டு இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்ல, ஏன் அவங்க ஒரு பைத்தியக்காரங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கல்ல, டேய் இருந்தாலும் கொளுத்துற அளவுக்குலாம் அவங்க எப்படா போவாங்க தன்னுடைய பொண்ணை உள்ளே வச்சுட்டு, ஏன் அவங்க ஒரு பைத்தியக்காரங்களை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பைத்தியக்காரனாட பேசிகிட்டே இருக்கான். டேய் போடா பைத்தியம், நீ தானே லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்கா, இவன் சொல்கிறத கேட்டால் நம்ம இந்த கேஸையே வேற ட்ராக்ல எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிரும், அதனால இந்த பைத்தியக்காரன் பேசுகிற எதையுமே நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ஹீரோ வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றி, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் இப்போ வரைக்கும் தெரியல கரெக்டாக இதை யார் பண்ணாங்க அப்படின்ட்டு, பட் அந்த பொண்ணுடைய அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆகுது, அந்த கடை எரியறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்து இவன் பார்த்துட்டு இருக்கான். நைட்டு முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரிவைண்ட் பண்ணி அப்படி பார்க்கும்போது அந்த கடைக்கு உள்ளே இருந்து திடீர்னு நெருப்பு பற்ற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் இருக்கான்ல, அந்த கடையில் வேலை பார்த்தா ஒரு பையன், அவன் தானே அந்த கோச்சோடைய பொண்ணை வந்து காப்பாற்றி வெளியே கூட்டு வந்திருப்பான் அந்த பக்கமாக ஜிம்முக்கு போகிற டைமில், அது எல்லாத்தையுமே பார்க்குறான், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அந்த கடை எரியுது, அந்த எரியும் போது இவன் உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி வெளியே கூட்டு வந்துடுறான். ஸோ இது எல்லாமே ஓகே, பட் அந்த பொண்ணு உள்ளே இருக்கா அப்படின்ற விஷயம் அந்த பையனுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக இடிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கடைக்கு மொத்தமாக 2 டோர், முன்பக்கம் ஒன்று பின்பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இவன் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து முன்பக்கமாக இருக்கிறத மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருக்கு, பேக் சைடில் இருக்கிறது எதுவுமே உனக்கு தெரியல. ஒருவேளை பேக் சைடில் அவன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருப்பானா, அந்த பொண்ணு இருக்கிற விஷயம் அவனுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு மாதிரி கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் அந்த பையனை டேரெக்டாக இவன் போய் மீட் பண்ணுறான். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். தம்பி நான் இந்த மாதிரி உன்னை விசாரிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போதே அவன் லைட்டாக பார்த்தீங்கன்னா பதற்றம் அடைய ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், இங்கே பாரு நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாமே கேட்கணும், அதை நீயா ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு கம்மி தண்டனை கிடைக்கும், இதுவே நீ ஒத்துக்கல அப்படின்னா உனக்கு ஹெவியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பேசுறதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு, ரைட்டு இவன் வந்து ஏதோ ஒரு கோளாறு வேலை பார்த்து
பார்த்துருக்கான். அது என்ன அப்படின்றத நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவனை ஆஃபீஸ்க்கு கூட்டு வந்து விசாரிச்சுட்டு இருப்பான். பட் இப்போ இவன் என்ன தான் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வாயவே திறக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறான். அவன் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கான், அதனால உன்னோட ஏஜுக்கு கரெக்டாக இருக்கும், நீ வேணா போய் கேளு, அவன் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் உள்ளே போயிட்டு, தம்பி இங்கே பாருப்பா, நீ எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை தயவு செஞ்சு ஒத்துக்கோ. நீ ஒத்துக்காமல் இருக்க தான் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும், இல்லைனா உனக்கு கிடைக்க போகிற தண்டனையும் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும், தயவு செஞ்சு இப்பயே ஒத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இவ கொஞ்சம் பயம் கொடுத்துற மாதிரி அப்படி நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசும்போது அவன் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறான். டே தம்பி, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோடா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கும்போது அந்த பையனும் இப்போதான் எல்லா உண்மையுமே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்கான், ஓகேவா, பட் ஆனால் அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளி பண்ணுற பசங்க எல்லாருமே சேர்ந்து இவனை பயங்கரமாக கொடுமை பண்ணி அடிச்சிருக்காங்க. இது வந்து போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த பசங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய எடுத்த ஆளுங்க அப்படின்றதுனால நாங்கள் ஒன்றும் அடிக்க கிடையாது, அவன் தான் வந்து எங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி போய் பேசியிருக்காங்க. பண்ண தப்பு எல்லாமே அவன் தான் அப்படின்ற மாதிரி பழியெல்லாம் தூக்கி அவன் மேலே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் நம்ம மூன் கோச் இருக்கார்ல, அவருடைய கடையில் தான் அப்போ டெலிவரி பாயாக வேலை பார்த்துருந்துருக்கான். ஸோ அவனுக்காக நம்ம கோச் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேசி அவனை வெளியே கூட்டு வந்திருப்பாரு. அப்புறம் அவன்கிட்ட வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி உனக்கு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீ அதை வந்து பாக்ஸிங்கில் காட்டுறா, இவனுங்க கிட்ட காட்டுறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை, நீ நிஜ பாக்ஸிங் பண்ணினா உன்னோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாக்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம மூணை எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி. ஸோ இந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாது, பாட்டி மட்டும்தான். அதனாலேயே இந்த பையனுக்கு எல்லா விஷயங்கள்லையும் இவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் டேஸில் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப நொந்து போயிருக்காரு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அடிக்கடி அவர்கிட்ட கேட்டிருப்பான், பட் அவர் சொல்லவே மாட்டார். ஒரு நாள் அவர் குடிச்சிட்டு வரும்போது அப்பா அவர்கிட்ட கேட்குறான், கோச் நீங்கள் எதையோ நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு அது என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவரும் சொல்கிறாரு, நான் நிறையா இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்டா, ஆனால் அது எல்லாமே இப்போ வந்து லாஸில் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னோட கடைக்கு வாங்கின லோனோட இஎம்ஐ கூட என்னால் அடைக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே பேசியிருப்பாரு. அப்போ தான் வந்து அந்த கோச்சு அவருடைய பிளானை சொல்கிறாரு, டே தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, என்னோட கடையை வந்து எரிச்சிட்றா, அங்கே கீழே தான் நான் வந்து எண்ணெயெல்லாம் வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையுமே ஊற்றி விட்டு இப்படியாவது என் கடையை எரிச்சிரு, அதுக்கப்புறம் அதோட லோன் பணம் எனக்கு கொஞ்சம் வரும், அதை வச்சு நான் என்னோட கடன் எல்லாத்தையுமே கொஞ்சம் அடிச்சிருவேன், தயவு செஞ்சு இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கான். பட் அன்னைக்கு அவன் அதை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி அவருடைய பொண்ணு இருந்த விஷயம் இவனுக்கு தெரியல. சடனாக அந்த பொண்ணு வேற பார்த்து இவனை தப்பா நினச்சிக்கிச்சு, டேய் என்னடா பண்ற, எங்க கடையை நீ ஏன்டா கொளுத்த பார்க்குற, உன்னை எங்க அப்பா நல்லா தானடா பார்த்துக்கிட்டாரு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, இரு நான் இப்பயே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை மாட்டி விடுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாம போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு போயிட்டா. இந்த பையனும் பயத்தில் ஐயோ இல்லை நான் சொல்கிறத கேளுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஏதோ ஒன்று சொல்ல வரான். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயில் வலிக்கி கீழே விழுந்துரும். அப்போதான் அவளுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் ஸ்டார்டிங்கில் எரிக்கிறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்திருப்பான்ல, அந்த பேப்பரில் இருந்த நெருப்பு அங்கிருந்த எண்ணெயில் பட்டு அந்த இடம் முழுக்க டக்கு டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கும். இவன் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்திருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருக்கால, செத்துட்டாளா, அப்படி செத்துட்டானா அந்த பழி நம்ம மேலே தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். பட் கடைசியில் அவனோட மனசு கேட்கல, சரி ஓகே நம்ம இந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கான். ஸோ இதுதான் உண்மையாகவே நடந்திருக்கு. இப்போ இந்த உண்மை எல்லாமே நம்ம மூணுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவர் வெளியே இருந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோச் இருக்கார்ல, அவருடைய பொண்ணுக்காக ஆப்பிள்லாம் நறுக்கி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றா, அப்பா எனக்கு எதுவும் மறந்து போல, எல்லாமே ஞாபகத்தில் தான் இருக்கு, அந்த பையன் நம்ம கடையை இருக்கிறத பார்த்து நான் போலீஸ்க்கு மாட்டி விடலான்னு சொல்லி கால் பண்ணும்போது அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தான். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் ஒன்றும் தானே நம்ம கடையை எரிக்க வரல, நீங்க தான் சொல்லியிருப்பீங்க அப்படின்ட்டு. அதனால தான்ப்பா நான் உங்களை மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி என்னோட மெமரிஸ்லாம் மறந்து போனதா போய் சொல்லிட்டு இருக்கேன். எங்களால் தானப்பா நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கி கஷ்டப்பட்டீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களை வந்து எப்பயுமே மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வர ஆரம்பிக்குது. வெளியே போயிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மோன் வந்துட்டு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, ஜிம்முக்கு வர சொல்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு பாக்ஸிங் சொல்லிக் கொடுங்க, எனக்கு வந்து இப்போது பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்தவித பேரும் இல்லை, அதனால நீங்கள் எனக்கு இப்போ ஒரு பேராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்படி போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அவரும் பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு, எதுக்குடா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்க, நான் உன்னை இவ்வளோ நம்பினேன் தெரியுமா, நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு, ஆனால் நீ தான் இதை பண்ணியிருக்க. ஆனால் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், இது நாள் வரைக்கும் நான் என்னைக்காவது உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லி நீ பார்த்துருக்கியா, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்துருக்க, பணம் கொடுத்துருக்க, எல்லாமே பண்ணியிருக்க, ஆனால் நான் ஏன் தெரியுமா உனக்கு தேங்க்யூ சொல்லலை, நம்ம ஒருத்தங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கணக்கு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். அதனால தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லாமையே நான் இருந்தேன், நீ எப்பயுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் தேங்க்யூ, நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப நன்றி, நீ பண்ண தப்புக்கும் உனக்கு இப்போ தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வருத்தத்தோடு அங்கேருந்து போகும்போது இவரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்து அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம மூணு இருக்கார்ல, அவர் அந்த சின்ன பையன் இருக்கான்ல, தான் அந்த பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தவன். ஆக்சுவலாக அவனும் தானே ஒரு கல்பிரிட்டு, இவர் சொன்னதுக்காக இவனும் போயிட்டு அந்த கடையெல்லாம் எரிச்சு விட்டு இருக்கக்கூடாது, இல்லை தப்பு தானே, அதனால இவனுக்கும் கொஞ்ச நாள் தண்டனை கண்டிப்பாக
கிடைக்கும். பட் இருந்தாலும் அவனுடைய பாட்டி விட்டு வர முடியாமல் இவன் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான் அவங்கள. ஸோ இதனால அவனை எப்படி கூட்டு போகிறதுன்னு தெரியாமல் மூணு ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜங் இருக்கார்ல, அவர் இன்னைக்கான கேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கேட்ட மாதிரியே அந்த டீரக்ஸ் டைனோசர் பொம்மை இருக்குல்ல, அதையும் ஒரு இடத்துல வந்து வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் இருப்பா. அப்போ அவளுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்க. இவ்வளோ அதை பார்க்குறா. பார்த்தா அது அவளுடைய தங்கச்சியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அவள் மெசேஜ் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை வந்து பார்க்க வருவார், நீ ரெடி ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ இது அப்படியே நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இன்னைக்கான கேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எமோஷனலான பாட்டெலாம் வச்சு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோவில் நம்ம பார்த்துருப்போம், அவங்கள அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இருப்பா. அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கடை எரியறதுக்கு முன்னாடி அங்கே குரூப் ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க போல். அதை நம்ம ஹீரோயின் எடுக்கும்போது ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏய் எதுக்காக இதை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இல்லை, நம்ம இன்னொன்று எடுத்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை ஃபஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அவன் அதை மறுபடியும் ஒட்டி விட்டுட்டு, எனக்கு நல்லா தெரியும்டி நீ கிளாரிட்டிக்காகலாம் ஒன்றும் அந்த ஃபோட்டோவை கழட்டல, அதில் நீ கேவலமாக பைத்தியக்காரி மாதிரி இருப்ப, அதனால தான் உனக்கு அவசரம் நீ அதை எடுக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயினும் இல்லையே நான் அதுக்காக எடுக்கலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஜங்க காட்டுறாங்க. அவர் வீட்டில் இருக்க குப்பை எல்லாத்தையுமே கீழே கொட்டுறதுக்காக அதை லிஃப்ட்ல எடுத்து போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வருவான் அவன் அம்மா கூட. அவன் அந்த குப்பையை பார்த்து ஒரு மாதிரி மூக்கில் கையை வச்சு அடைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு கீழே போயிட்டு அந்த குப்பையை குப்பை தொட்டியில் போட பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சில வரிகள் இருக்கும். அதை வந்து பார்க்குறாரு. மோட்டிவேஷனல் கோட் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி என்ன ஆனாலும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தை மட்டும் இழந்துடாதீங்க, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. இதை இவர் பார்க்கும்போது சில ஃப்ளாஷ்பேக்கை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா நம்ம ஜங்கு இந்த ஷூட்டிங்ல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன இருக்கு, ஒரு ஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் ஷூட் பண்ண ரெடியா இருந்தோம், சரியா ஷூட் பண்ணாம விட்டுருவாரு. அது எதுக்காக பண்ணாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி பிரசன்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க 3 பேர், ஹீரோயின் ஜங்கு 3, இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா யாரோ ஒரு கல்பிரிட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் பில்டிங்கா குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருக்கான். ஐயோ இங்கிருந்து நம்ம எப்படி அங்க தாவறது அப்படின்னு சொல்லி நம்ம 3 ஜங்கும் நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பயங்கர ஜம்ப் பண்ணி பறவை மாதிரி பறந்தா அந்த கல்பிரிட்டை போய் பிடிக்க போறா. ஸோ இதெல்லாமே இவங்க 2 பேரும் பார்த்து இவன் என்ன காலில் ஸ்ப்ரிங் மாட்டின மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கா, மனுஷா இவ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேன் இருக்கான்ல, அவனும் இதே மாதிரி ஜம்ப் பண்ணுறதுக்காக வரான். இல்லை நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 டேனும் சரி ஓகே நம்ம கீழே போய் அந்த கல்பிரிட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா கையில் கன் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்காரு. நம்ம அந்த கல்பிரிட்டை ஷூட் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளியரான ஒரு வியூவில் தான் இருக்கான். பட் இருந்தாலும் இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பதற்றத்தினால அதை பண்ணாமல் விட்டுறாரு. பட் இருந்தாலும் அந்த கல்பிரிட்டை வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜங்க பார்த்து நம்ம ஆளுங்க எல்லாருமே கேட்குறாங்க, ஏய் ஜங்கு நீ இப்போ புதுசாக அவனுடைய வீட்டை மாற்றினான்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் எல்லாருமே அங்கே வரலாமா, நீ இன்னும் ட்ரீட் கூட வைக்கலடா அதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 3 அப்புறம் எல்லாருமே கேட்குறாங்க. இதை பார்த்து அவனும் இல்லை நான் அது அப்புறமா வேற ஒரு நாள் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம டேன் வந்து விட மாட்டான். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் நான் இன்னைக்கு பார்ட்டியில் வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் காலையில் கூட சாப்பிடாம வந்தேன், ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்ல அவனும் சரி ஓகே அப்படின்னா இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறானா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இவங்க பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல ஒரு குற்றவாளி, அவனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீ மாமியார் வீட்டுக்கு போவ, ஜெயிலில் அங்கே களி போடுவாங்க அங்கே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அடுத்த சீனில் ஜங்கோடைய புது வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பார்ட்டியில் எல்லாருமே நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் குடிக்கல, ஏன்னா நான் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அளவாக குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா அவரே எடுத்துகிட்டு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாரு நம்ம 3க்கு. ஆனால் நம்ம 3க்கு அந்த டிஷ்ஷை பிடிக்கல, ஒரு மாதிரி கீழே துப்புற மாதிரி போகும்போது அந்த ஜங்கோட 4 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு நம்ம 3 அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு அவளுடைய அம்மா கிட்ட வேற அவனை பற்றி எதோ சொல்லி வைக்கிறா. அப்புறம் ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க. டேன் கிட்ட வந்து ஒரு பொண்ணு கேம் விளையாண்டுட்டு இருக்கு, இன்னொரு பொண்ணு அவளுடைய அப்பா கிட்டே வந்து விளையாண்டுட்டு இருக்குது. இப்படி எல்லாருமே சேர்ந்து குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டே இருக்கும்போது அவளுடைய அம்மாவும் ஒரு கட்டத்தில் கத்தி விட்டுறாங்க. குழந்தைங்களா நீங்கள் போய் இப்போ தூங்குங்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் அப்படியே விளையாண்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போதுங்க. பட் ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துக்கிட்டு நாங்கள் மறுபடியும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே குடிச்சு முடிச்சிடறாங்க. இப்படியே இந்த பார்ட்டியும் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தனியாக கூப்பிட்டு போயிடறான். காரில் நம்ம ஹீரோயினும் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அந்த குழந்தைங்களாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு அழகான ஒய்ஃப் வேற, உண்மையாகவே ஜங்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு என்னமோ அப்படி தெரியல, அவர் நினச்சது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருக்கலாம், பட் இப்போ அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ரொம்பவே சுட்டித்தனமான குழந்தைங்க, ஸ்ட்ரிக்டான ஒய்ஃபு, அவருக்குன்னு எந்தவித ஹாப்பினஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் டேனையும் மோனையும் காட்டுறாங்க. மோனுக்கு இப்போ வரைக்கும் குடிக்கணும் போல இருக்குது போல, அதனால நம்ம டேனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாட்டில் குடிச்சிட்டு இருப்பான். நம்ம டேனுக்கு அது பிடிக்கல, அதனால அவன் பெப்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருப்பானா. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொன்னதே தான் சொல்கிறான். ஜங்கு வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு 4 அழகான குழந்தைங்க, நல்ல ஒய்ஃபு, இந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூணு அதை பார்த்துட்டு யாரு அவனுக்கா, டேய் அதெல்லாம் அவனுக்கு ஒரு காலத்தில் வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவனுக்கு அவன் குழந்தைங்களும் சரி அவன் ஒய்ஃபும் சரி ஒரு தலைவலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனுடைய ஒய்ஃப் அவன் எப்படி மீட் பண்ணா அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்ம மூணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜங்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அகாடமியில் தான் இருந்திருப்பாரு. அந்த இடத்துல தான் அவரோட ஒய்ஃபும் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் போல. அவங்க ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பாலை இவருடைய வாயிலே அடிச்சிட்டாங்க. ஸோ அதை அவரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றாரா. அவங்களும் அடிச்சதுக்கு வந்து சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு டைம் பால் அடிக்கிறாங்க. அந்த பால் இவருடைய கால் கிட்ட உருண்டு போது அது அவர் எடுத்து கொடுக்கும்போது தான் தெரிய வருது. அதில் அவங்க வந்து நீங்கள் என்ன டேட்டிங் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டைம் பால் அடிக்கும் போது அதில் அவங்க அட்ரஸ், நேம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்து நம்ம ஜங்கும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நல்லபடியாக தான் எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் நைட்டு அவர் ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலே வின் பண்ணிட்டு அதை அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய கழுத்தில் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு தலைவன் அந்த குஷியிலேயே வந்துட்டு இன்னைக்கு நீ என் கூடவே இருக்கணும், நீ இந்த மாதிரி என் கூடவே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு நிறைய கோல்டு மெடல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் பேசும்போது அவங்களும் சரி ஓகே இப்போது அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்க கூட தானே இருக்க போகிறேன், இல்லை நீ ஃபுல்லாக நீ என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு தலைவன் எதுக்கோ அடி போடுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க லவ் பண்ணும்போது ஈஃபில் டவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ இவங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஈஃபில் டவரை போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் நிஜ ஈஃபில் டவர் கிடையாது. இந்த ஊர்லேயே ஈஃபில் டவர் மாதிரி ஒரு கம்பம் இருக்கும். அதை தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் குழந்தையோட பார்த்துருக்காங்க. அதாவது தலைவன் அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி நீ ஃபுல்லாக என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார்ல, அன்னைக்கு இவங்க ரொமான்ஸ் பண்ணதுக்கு பிறந்த குழந்தை தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை இப்படி பிறந்துச்சு. ஓகே ஒரு குழந்தையே போதும் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் தெரியாதனமா ரொமான்ஸ் பண்ண வராங்க. அந்த ஒய்ஃபும் சொல்கிறாங்க இப்போ தானாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துச்சு, மறுபடியும் ரெண்டாவது குழந்தையா அப்படின்னு சொல்லும்போது அட நீ கவலைப்படாத செல்லம், நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது ரெண்டாவது டைமும் பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இது எப்படி சாத்தியம், அதான் ஃபேமிலி பிளானிங் பண்ணல, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேமிலி பிளானிங் பண்ண அந்த டாக்டர்கிட்ட போய் அவங்க கேட்டிருக்காங்க எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உங்ககிட்ட பண்ணும்போது சொன்னல இந்த மாதிரி 99% வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் 1% குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நீ 99% முறியடிச்சு 1% குழந்தை பெற்றுட்டப்பா, உண்மையாகவே நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்திருக்கும். சரி ஓகே 2 குழந்தை பிறந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து 3வது குழந்தை, அவருக்கு 2வது குழந்தையும் நடுவுலேயே பிறந்திருக்கு. ஸோ இப்படி மனுஷன் விடாமல் பெண் குழந்தையா பெற்றெடுத்துட்டு இருக்கும்போது 3வதெல்லாம் இதுக்கு மேலே தாங்க முடியாதுப்பா சாமி, நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் இவர் வேலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அப்போ இவர் தெரியாதனமா ஒரு இடத்துல இருந்து குதிக்கும் போது படாத இடத்துல பார்த்தீங்கன்னா பலமாக அடிபட்டிருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் மனுஷனுக்கு பல்ப் எரியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவருக்கு இந்த மாதிரி திருடனை ஓடி போய் பிடிச்சதுக்காக நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டாக்டரையும் போய் விசாரிக்கிறாரு. அதான் இவருக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணார்ல அந்த டாக்டர், அவர் என்ன சொல்றாருன்னா உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. இதுக்கு மேலே நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்திலே மனுஷன் போயிட்டு இதுக்கு மேலே ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் ஒய்ஃபோட ரொமான்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. எப்படி இதுக்கு சாத்தியம், அதான் எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விந்தணுலாம் வச்சுக்கோங்களேன் பாறையவே உடச்சிட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கன்னா பார்த்துக்கங்களேன், அதனால தான் உங்களுக்கு 4வது குழந்தையும் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு இவன் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அவனுடைய ஒய்ஃப் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்படியே இந்த இடத்துல நமக்கு விஷுவலாக சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. உன்னுடைய ஸ்பெர்ம்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரைனிங்லாம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பாரில் நம்ம மூணு வந்துட்டு டேன் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, இது அங்கே பாரில் இருக்க மற்றவங்களும் கேட்டிருப்பானுங்க போல, சூப்பர் சார் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே அதை கேட்டுட்டு இருந்திருப்பானுங்க போல. அட பைத்தியங்களே, இது எல்லாத்தையுமே ஒரு கதைன்னு சொல்லி வேறு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மூணும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.